நெஞ்சுரம் மிக்க விஜய் போக மாட்டார்னு அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா நெஞ்சுரத்துக்கு நமக்கே காட்டல. அப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாடின போது கடந்த டிசம்பர் 25 டெல்லியில கேரளா அடிச்சு துரத்துனாங்க ஒரு கும்பல். அது இன்னும் அவங்க மனசுல காயமா பதிஞ்சிருக்கு. கிறிஸ்துவர்களே இந்த முடிவு எடுத்தா இஸ்லாமியர்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு அடிப்படையான ஒரு வாக்கு வங்கியை நம்ம இழக்கணுமா அப்படின்னு வாக்கு வங்கி கணக்கும் போடுவார். முதலமைச்சர் பதவியிலையும் முரண்பாடுவார். அல்லது சுத்தி இருக்கிற சில பேர் சொல்ற வார்த்தையை விஜய் முழுமையா நம்புறாரு. அதுல இருந்து விஜய் விடுபடாத வரைக்கும் இந்த யதார்த்த அரசியலுக்கு அவர் வரவே முடியாது. மக்களோட நெருங்கணும். உங்க கட்சிக்காரனோட போல நெருங்குங்க. நெருங்குறது இல்லையே. குறைஞ்ச அதாவது என்ன சொல்றது, ஒரு நாகரிகமான உலகத்துல இந்த படத்திற்காக குரல் கொடுத்தவர்களுக்கு நன்றின்னு ஒரு ட்வீட் கூட போடலைங்க. என்னங்க மனுஷன், எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க யாரு? ஜடமா? உணர்வு மிக்க நடிகன். அவர் நடிப்பு பார்த்து நானும் ரசிக்கிறவன் தான். அதெல்லாம் வேற. ஒரு லீடரா உயர்ந்துட்ட நீங்க, ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிற நீங்க, முதலமைச்சர் பதவி வேணும்னு நினைக்கிற நீங்க, இந்த மாதிரி பிரச்சனையோட கருத்து சொல்ல மாட்டீங்கன்னா உங்களுக்கு அதை நினைச்சு பார்க்கிற தகுதியாவது இருக்கா? இல்ல இவங்களுக்கு தெரியுதா உண்மையாவே இவங்களை யார் த்ரெட் பண்றா? திமுக தான் த்ரெட் பண்ணுதா இல்லைன்னா பிஜேபி தான்? அதெல்லாம் மக்கள் நம்பவே மாட்டாங்க. சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல்ல இருக்கு, சிபிஐ யார் கண்ட்ரோல்ல இருக்கு, அந்த பிஜேபி என்னவெல்லாம் பண்ணிருக்கு எதிர்கட்சிகளை எல்லாம் தெரிஞ்சு விஜயோட அரசியல் அறிவு படித்தவங்க தான் தமிழ்நாட்டு மக்கள். இந்த புரிதலுக்கு முதல்ல விஜய் வரணும். சரி, ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை தள்ளி வச்சு ஓட விட்டா விஜய் பெரிய ஆள் ஆயிடுவாரா? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அது ஒரு நிகழ்வு. படம் நல்லா இருந்தா ஓடும், இல்லாட்டி ஓடிடும். அவ்வளவுதான். தகுதியான நபர்கள் நிக்க வச்சு வாங்குற சீட்ல 90% 95% ஜெயிக்க பாருங்க. சும்மா பேருக்கு 63 வாங்கி சிபிஐ வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மிரட்டி செகண்ட் ஃப்ளோர்ல பேச்சுவார்த்தை நடத்தி 63 64 இடங்கள் வாங்கி 5 இடம் ஜெயித்தாங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் SP லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பெரும்பாலும் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தாங்க. திருப்பி தொடர்ந்து விஜய்க்கு நெருக்கடி கொடுப்பது மூலமாக விஜய் வந்துருவாரான்னு எடப்பாடி ரொம்ப நாள் காத்திருந்தாரு. அவர் நிறைய வார்த்தைகள் எல்லாம் விட்டாரு. ஆனா இன்னைக்கு அந்த கேட் டைட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாமா? வாய்ப்பு குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஜனநாயகன் படத்தை வச்சிடலாம், எதை வச்சும் ஒருத்தர் அப்படிலாம் நீங்க இது பண்ணிட முடியாது. அது அவங்களுடைய மன உறுதியை பொறுத்தது, எதிர்கால அரசியலை பொறுத்தது. எல்லா கணக்கையும் போடுவாங்க. எடப்பாடி முயற்சி எடுத்து பார்த்தார், கெஞ்சி பார்த்தார், கொஞ்சி பார்த்தார். எதுக்கும் விஜய் சரி வரல. இப்போ நீங்க முடிஞ்சா பண்ணிக்கணும்னு பிஜேபி கையில் விட்டுட்டார். அவங்க சிபிஐ விசாரணை வச்சுக்கிட்டு மிரட்டுறாங்க விட்டுறாங்கன்னு தகவல் வருதே தவிர அந்த ரூமுக்கு வர வச்சு தான் பேசணும்லாம் அவசியம் இல்லை. விஜய்க்கு கன்வே பண்ணி அழுத்தங்கள் கொடுக்கறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. அப்படியெல்லாம் கொடுத்தும் கூட இவர் போக மாட்டார். அவருடைய நெஞ்சுரம் மிக்க விஜய் போக மாட்டார்னு அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா நெஞ்சுரத்துக்கு நமக்கே காட்டல. அவர் பொதுமக்கள் கவனிக்கிற அளவுக்கு, பத்திரிகையாளர்கள் அதை எடை போடுற அளவுக்கு ஒரு எந்த காரியத்தையும் செஞ்சிடல. ஆனா சிறுபான்மையினர் வாக்குகள் சுத்தமா இழந்துருவோங்கிற பயம் விஜய்க்கு இருக்கும். அவருக்கான அடிப்படை தலைமை அதுதான். இளைஞர்கள்னு மொத்தமா சொல்றோம். அந்த இளைஞர்கள் மட்டும் ஓட்டு போட்டா பத்தாது, பொதுமக்களும் வரணும். அதுல சமுதாய ரீதியா பார்வை பார்க்கறது தவிர்க்கவே முடியாது. இந்த காலத்து தேர்தல் அரசியல்ல தன்னை ஒரு கிறிஸ்துவராக அடையாளப்படுத்தி கொண்டு விட்டு விஜய அவர் விரும்பினாலும் விரும்பலைனாலும் கிறிஸ்துவர்கள் பெருமளவு அவர் ஆதரிக்க போறாங்க. அது திமுக ஓட் பேங்க். அது அப்போ கிறிஸ்துமஸ் கொண்டாடின போது கடந்த டிசம்பர் 25 டெல்லியில கேரளா அடிச்சு துரத்துனாங்க ஒரு கும்பல். அது இன்னும் அவங்க மனசுல காயமா பதிஞ்சிருக்கும். அந்த சூழல்ல அந்த கும்பல் அல்லது அந்த கூட்டத்தோடு தொடர்புடைய அல்லது அவர்களை ஆதரிக்கிற அல்லது அவர் செயலை ரசிக்கிற பிஜேபியோடு போய் விஜய் சேர்ந்தால் 100 கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஆதரிக்க முடிவெடுத்தாங்கன்னா அதுல 5 பேராவது விஜய் பின்னாடி போவாங்களான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. எந்த சமுதாயத்துக்குமே ஒரு உணர்ச்சி இருக்கும்ல, உணர்வுகள் இருக்கும்ல. அது காயப்பட்டிருக்கிற போது அந்த காயத்துக்கு மேலும் வலு சேர்க்கிற மாதிரியான காரியத்தை எந்த தனிநபரும் செய்ய மாட்டாங்க, விஜய் செய்ய மாட்டான்னு நான் நம்புறேன். கிறிஸ்துவர்களே அந்த முடிவு எடுத்தா இஸ்லாமியர்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒரு அடிப்படையான ஒரு வாக்கு வங்கியை நம்ம இழக்கணுமா அப்படின்னு வாக்கு வங்கி கணக்கும் போடுவார். முதலமைச்சர் பதவியிலையும் முரண்பாடுவார். எந்த சூழலையும் எடப்பாடி விட்டு கொடுக்க மாட்டார். விஜயும் நான் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க தான் தனி தீர்மானமே போட்ட பிறகு அது ஒரு முட்டுக்கட்டையா இருக்கிறதுனால வாய்ப்பு குறைவுன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இறுதியாக அதிமுக கூட்டணியோட உறுதி செய்த இந்த விஷயத்தோட கிட்டத்தட்ட திமுக கூட்டணி எப்படி ஒரு இன்டாக்டா இருக்குதோ அதே மாதிரி அதிமுகவும் தன்னோட பழைய கூட்டாளிகளை எல்லாருமே ஒன்றிணைச்சிட்டாங்க. ஒரு பாசிட்டிவா முன்னாடி இருந்த போன மாதம் இருந்த நிலை இன்னைக்கு அதிமுகவுக்கு இல்லை. நாளைக்கு அது இன்னும் கூட என்ஷோர் ஆகிறதுக்கான இந்த தேர்தலில் அதிமுகவோட அந்த
ஓட்டோ இல்ல முதலமைச்சர் பதவிக்கான அந்த அந்த விஷயங்களோ வாய்ப்பு எப்படி இருக்கும்? இல்ல. 4 முனை போட்டி இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ம். சீமான் தனித்து நிற்கிறார். விஜய் தனித்தோ சில கட்சிகளை சேர்த்தோ நிக்க போறார். திமுக தலைமையில் ஒரு அணி இருக்கு. காங்கிரஸ் அநேகமா இன்னைக்கு சூழல் அநேகமா அங்கதான் செட்டில் ஆகும் காங்கிரஸ். அதிமுக ஒரு அணி அமைச்சிருக்காங்க என்டிஏ. இது அப்படியே இருந்தா இன்னைக்கு சூழல் திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். பணபலம், அதிகார பலம், கூட்டணி பலம் எல்லாம் வச்சு பார்த்தா அதை உடைக்கிறதுக்கு பிஜேபியும் அதிமுகவும் ரொம்ப மெனக்கெடணும். எல்லா ஆயுதங்களையும் அவங்களும் பயன்படுத்துவாங்க. மோடி வந்துட்டு போன பிறகு விசாரணை அமைப்புகள்லாம் சென்னையில் முகாமிட போகிறதா ஒரு தகவல் வருது. ரைடு கீடு எல்லாம் ப்ளஸ் பண விநியோகத்தை தடுக்கிறதுக்கு எல்லா வழியிலையும் அவங்க முயற்சிகளை எடுப்பாங்க. இதையெல்லாம் செஞ்சு மக்கள் மனசில் இடம் பிடிக்கிற அளவுக்கு விஜய்ங்கிற ஒரு த்ரெட்டு வந்துட்டதுனால நான் இதை கொஞ்சம் சந்தேகம் அல்லது இன்னும் கொஞ்சம் மெனக்கெடணும்னு சொல்கிறேனே தவிர இந்த அணி ஒன்றும் சோடை போகிற அணி கிடையாது. டஃப் கொடுப்பாங்க. டப் கொடுக்குற அணி தான். விஜய் வந்துட்டதுனால அவர் யார் ஓட்டை பறிக்க போறாருன்னு தெரியல. அதிமுக ஓட் பேங்க்ல நிறைய கை வச்சாருன்னா இந்த அணி இருந்தும் பலவீனமா இருக்கும். திமுக ஓட்டும் தான் போக போகுது. அதிகமா யார் ஓட்டை பறிக்க போறாங்கிறது தெரியாததுனால இன்னைக்கு இருக்கிற சூழலை வச்சு நம்ம சொல்றோம் அட்வான்டேஜ் ஒரு ஸ்டெப் திமுக முன்னணியில இருக்கலாம் அப்படின்னு ஒரு யூகம் தான். நான் அருள் வாக்கு சொல்லிட்டேன், எழுதி வச்சுக்கங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு அவ்வளவு அறிவெல்லாம் கிடையாது. எனக்கு இருக்கிற அந்த குறைஞ்சபட்ச அரசியல் அறிவு வச்சு சொல்றேன். நடைமுறை அரசியலை மையப்படுத்தி இன்றைய சூழலை மனசுல வச்சு சொல்றேன் திமுக அட்வான்டேஜ். ஒருவேளை காங்கிரஸ் ஏதோ ஒரு கோபத்துல வெளியே போய் விஜயோட சேர்ந்தா அந்த ஈக்குவேஷன் கொஞ்சம் மாறும். அதிமுக பலம் கூடின மாதிரி ஒரு பெர்செப்ஷன் தான் இங்க மேட்டர். ரியல் கால்குலேஷன்லாம் மறந்துருங்க. அந்த இப்போ விஜயும் அதிமுக சேர்ந்துட்டு ஏதோ கசப்பெல்லாம் மறந்துட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் மீதி எல்லாம் நம்ம முதல்ல சேர்ந்துட்டு அது வெற்றி கூட்டணியா மாறும். அரித்மேட்டிக் மட்டும் இல்ல, கெமிஸ்ட்ரி அது ஒரு பேசு பொருளா மாறும். சேர்ந்துட்டாங்க அது ஒரு கேஹே நாய் கொண்டு ஆட்சியில் உட்கார வச்சிடும். எடப்பாடிக்கு அது அதிமுகவுக்கு அது மிகப்பெரிய வலுவா இருக்கும். விஜயனுடைய அரசியல் வாழ்க்கை அதோட முடியும், துணை முதலமைச்சராகவே ஆனால் கூட. ஏன்னா உங்களை ஏதோ இருக்குன்னு நம்பி தானே உங்ககிட்ட வந்தோம். நீங்க திருப்பி அதுல ஒரு ஆள்கிட்ட போய் சேர்ந்துட்டீங்கன்னு ஒரு அயற்சி வந்துடும். பிளஸ் வேற அதிமுகவோ பிஜேபி ஒரு வளரதை அனுமதிக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் அப்படியே சபர்டைஸ் பண்ணுவாங்க. அந்த தவிர இவ்வளவு ரிஸ்க் இருக்கு, என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஸோ விஜய் அங்கே போறாரா, காங்கிரஸ் வெளியில வந்து விஜயோட போகுமா, இந்த கேள்விகளுக்கு இடம் இல்லாமல் தள்ளி வச்சுட்டு பார்த்தா இன்றைய சூழல் திமுகவுக்கு தான் கொஞ்சம் வலுவா இருக்க மாதிரி தோணுது. விஜய்க்கு இவ்வளோ திருட்டன் வருது அது இதுன்னு சொன்னாலும் எந்த ஒரு இடத்துலையும் விஜய் தனக்காகவே வாய் திறக்காத போது இப்ப 25ஆம் தேதி வந்து செயல் வீரர்கள் கூட்டத்தை அவர் அறிவிச்சிருக்கிறாரு. கரெக்டா 2 மாசம் தான் இருக்குது தேர்தலுக்கு. இந்த 2 மாசத்துல இவரால அந்த ஓட் ஓட் பிஎல்ஓசியோ இல்லைன்னா மாவட்ட செயலாளர்களையோ எல்லாரையுமே ஆக்டிவேட் பண்ணிட முடியுமா? மக்கள் கிட்ட எல்லா கருத்துக்களையும் சரியாக கொண்டு போயிட இல்ல, முடியுமா? அடிப்படை குறைபாடு எங்க இருக்குன்னா விஜய் ஏதோ ஒரு தேவதூதர் மாதிரியே கட்டமைச்சிட்டு இருக்கிறாங்க சில தனிநபர்கள் சேர்ந்து. அவங்க நல்ல ஆலோசனைகளும் சொல்லலாம், நான் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் அறிமுகம் இல்லாத மக்கள் மனசுக்கு இவர்தான் விஜய், இவர் இப்படிதான் இருப்பார், இவர் இன்னார் அப்படின்னு சொல்ற சூழல்ல இருக்கிறவங்களுக்கு தான் பிம்பம் தேவை. கட்டமைக்கணும் உட்கார்ந்து. அவருக்கு இனிமேல் பிம்பம் கட்டமைக்கிற அவசியமே கிடையாது. இந்த அடிப்படை புரிதல் முதல்ல அங்க விஜய்க்கோ விஜய் சுத்தி இருக்கிறவங்களுக்கோ இல்லை. அல்லது சுத்தி இருக்கிற சில பேர் சொல்ற வார்த்தையை விஜய் முழுமையா நம்புறார். அதுல இருந்து விஜய் விடுபடாத வரைக்கும் இந்த யதார்த்த அரசியலுக்கு அவர் வரவே முடியும். மக்களோட நெருங்கணும். உங்க கட்சிக்காரனோட முதல்ல நெருங்குறது இல்லையே. பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். மக்களுடைய எண்ணங்களை தான் அவங்க பிரதிபலிக்கிறாங்க. 4 பேர் சிலுமிஷமா கேள்வி கேட்பான், நான் மறுக்கல. மீதி 4 பேர் அவங்கள மதிக்க மாட்டீங்களா நீங்க? அந்த சில்மிஷ காரணம் கேள்வி கேட்டு அந்த பதிலும் வந்தா தானே விஜய் எடை போட முடியும். மற்றவங்க பார்த்து எதையுமே பார்க்க மாட்டேன். எங்கேயாவது பயணம் போனா நான் ஸ்பெஷல் பிளைட்லாம் போவேன். என்னங்க இது? உங்க காசுதான். எவ்வளவு நாளைக்கு இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போவீங்க? அப்ப நீங்க ஜெல்லாகவே மாட்டீங்கன்னா ஆட்சி மட்டும் தூக்கி கையில கொடுத்துருவாங்களா? 500 கோடி 400 கோடி போட்டு படம் எடுத்தேங்கிறீங்க. உங்களுடைய கடைசி படம்னு சொல்றீங்க. ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் உழைச்ச படம் அது. இப்படி முடங்கி கிடக்கு. அதை பத்தி ஒரு வார்த்தை கூட எடுத்து பேச மாட்டீங்க. எதிர்த்து கூட வேண்டாம். அதை பத்தின கருத்து கூட சொல்ல மாட்டார். உங்களுடைய அரசியல் எதிரியும் கருத்து சொல்றாரு, கொள்கை எதிரியும் கருத்து சொல்றாரு. கொள்கை எதிரி பண்றதை விட்டுட்டு நீங்க தேடி போற காங்கிரஸ் கருத்து சொல்லுது. உங்களுடைய கொள்கை எதிரி தான் இவ்வளவு சில்மிஷம் பண்றாங்கன்னு உலகத்துக்கே தெரியுது. ஆனா ஒரு வார்த்தை இன்னைக்கு அவர் பேச மாட்டார். இது என்ன ஸ்ட்ராட்டஜி? அந்த ஸ்ட்ராட்டஜியை தீ வச்சு கொளுத்தணுங்கிற நான். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியா? குறைஞ்சபட்ச அறிவுள்ளவங்க கூட இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண மாட்டான். அதாவது என்ன சொல்றது, ஒரு நாகரிகமான உலகத்துல இந்த படத்திற்காக குரல் கொடுத்தவர்களுக்கு நன்றின்னு ஒரு ட்வீட் கூட போடலைங்க. என்னங்க மனுஷன்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்க யாரு? ஜடமா?
உணர்வுமிக்க நடிகன். அவர் நடிப்பு பார்த்து நானும் ரசிக்கிறவன் தான். அதெல்லாம் வேற. ஒரு லீடரா உயர்ந்துட்ட நீங்க, ஆட்சிய பிடிக்கணும்னு நினைக்கிற நீங்க, முதலமைச்சர் பதவி வேணும்னு நினைக்கிற நீங்க, இந்த மாரி பிரச்சனையோட கருத்து சொல்ல மாட்டீங்கன்னா, உங்களுக்கு அதை நினைச்சு பார்க்கிற தகுதியாவது இருக்கா? கேள்வி வரும்ல. ரைட். உன் பிரச்சனைக்கே குரல் கொடுக்க மாட்டியே, நாளைக்கு உன்னைய ஆட்சியில உட்கார வச்சா, தமிழ்நாட்டுக்காக நீ எப்படி குரல் கொடுப்ப துணிச்சலான்னு ஒரு பொதுஜனம் நினைப்பாங்களா? மாட்டாங்களா? நினைக்கணும்னு நான் சொல்லுவேன். அவங்க நினைப்பாங்கங்கிற பயம் விஜய்க்கும் வரணும். ஒரு தார்மீக பயம் வரணும். நம்மள கவனிக்கிறாங்க, கண்காணிக்கிறாங்க, எதிர்பார்க்கிறாங்கன்னு ஒரு தலைவர் நினைக்கலைன்னா, அவர் தலைவராக நீடிக்கவே முடியாது. ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அப்புறம். விஜய் அதிலிருந்து முதல்ல வெளியில வரணும். ஓகே. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து தான் திரு ஆதவ அர்ஜுனா வந்து ஒரு பைட் குடுக்குறாரு. திருப்பி திருப்பி தாவேகா தரப்புல இருந்து ஒரு விஷயத்த தான் ஒரே விஷயத்த தான் திருப்பி திருப்பி சொல்றாங்க. ஒண்ணு, ஜனநாயகன் படம் வராதப்போ சிபிஐ விசாரணைக்கோ யார் காரணம் அப்படின்னா டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டு சேர்ந்து தான் எங்களை பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் நிறுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் திருப்பி திருப்பி இத திரு விஜய் சொல்லக்கூடாதா? ஆதவ் யாரோ ஒருத்தர்ல. அந்த கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் ஏதோ இருக்கிறார் பதவியில. விஜய் வாய் திறக்க மாட்டாரா? யார் சார் நீங்க? எதுக்கு சார் உங்களுக்கு அரசியல்? எதுக்கு அந்த தலைமை பதவி? ஆதவ அர்ஜுனா தலைவராக்குங்க. பத்திரிகையாளர் யார் சந்திச்சு கருத்துக்களை சொல்றாங்களோ அவங்கள தலைவராக்கிட்டு போங்களேன். நான் எதுவுமே பேச மாட்டேன்னு என்னங்க அக்கிரமம் அது? ஒருவேளை பயப்படுறாரோ? இல்ல அப்படி கூட நம்ம சொல்ல வேண்டாம். நீங்க யாரு என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கன்னு தான் நம்ம இன்னைக்கும் சொல்றோம். இன்னும் கூட விஜய் மதிப்போமே. இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுப்போமே. இல்ல இவங்களுக்கு தெரியுதா உண்மையாவே இவங்களை யார் த்ரெட் பண்றா? திமுக தான் த்ரெட் பண்ணுதா இல்லைன்னா பிஜேபி தான் த்ரெட் அதெல்லாம் பண்ணுதா? மக்கள் நம்பவே மாட்டாங்க. சென்சார் போர்டு யார் கண்ட்ரோல்ல இருக்கு? சிபிஐ யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அந்த பிஜேபி என்னவெல்லாம் பண்ணிருக்கு எதிர்க்கட்சிகள எல்லாம் தெரிஞ்சு விஜயோட அரசியல் அறிவு படித்தவங்க தான் தமிழ்நாட்டு மக்கள். இந்த புரிதலுக்கு முதல்ல விஜய் வரணும். எல்லாம் தெரிஞ்சு திமுக தான் திமுக இத நம்பரை கொண்டு மக்கள் முட்டாள் இல்ல. திமுக விமர்சிக்கிறதுக்கு 1000 இருக்கு. அதையெல்லாம் பேச மாட்டாரு அவரு. புரியுதுங்களா? ஆகாதத, இல்லாதத பொய்ய சொன்னீங்கன்னா, ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சுருவாங்க. எனக்கு என்னன்னா, இவ்வளவு பெரிய ஆதரவு தளத்த வச்சிருக்கிற ஒரு தலைவர் கொஞ்சம் தன்னை மெருகேத்திக்க மாட்றாருன்ற ஆதங்கத்துல தான் நான் விஜய் மீதான விமர்சனங்கள வைக்கிறேன். மற்றபடி அவருக்கு ஸ்பேஸ் கொடுங்க, அவர அரசியல் பண்ண விடுங்க. அப்படிலாம் நீங்க முடைக்கிற முடியாத ஒரு நபர ஜனநாயகனே முடக்குறாங்கன்னு வச்சுப்போம். விஜய் முடைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. சரி ரிலீஸ் பண்ணி அந்த படத்த தள்ளி வச்சு ஓட விட்டா விஜய் பெரிய ஆள் ஆயிடுவாரா? அதுக்கும் வாய்ப்பில்ல. அது ஒரு நிகழ்வு. படம் நல்லா இருந்தா ஓடும், இல்லாட்டி ஓடிரும். அவ்வளவுதான். மக்கள் கிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? மக்கள் உங்கள எப்படி பார்க்குறாங்கிறது தான் விஷயம் தேர்தல் அரசியல்ல. இது உங்களுக்கு சரியா வரலன்னா அரசியல் விட்டே போயிரணும். இந்த பம்மாத்து வேலைகள் இங்கே எடுபடாது. இப்ப இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? இது ஒரு பெரிய முக்கியமான பேசு பொருள்லாம் தெரியுதுல்ல கிடையாது. அப்புறம் எதுக்கு கேட்கிறீங்க? பேசு பொருள் இல்லைன்னாலும் சார், விஜய் மாதிரி ஒரு டாப் லெவல்ல இருந்த ஒரு 500 கோடி போட்டு ஒரு படம் எடுத்த ஆளுக்கே இதுதான் இந்திய சமூகத்துல நிலைமை, என்ன வேணாலும் பண்ண முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்த இந்த நிலையில இது ரிலீஸ் ஆகுமா இல்லையா? இதை எப்படி இவர் எதிர்கொள்ள இல்ல போறாரு? ஒரு நீண்ட காலத்துக்குலாம் நாங்க சர்டிபிகேட் தரமாட்டோம்னு சொல்ல முடியாது இந்த படத்துக்கு. அப்படி ஒண்ணும் பெரிய கான்ட்ரோவர்ஷியல் தீமும் இதுல இல்ல. ம். ஏதோ அந்த சீருடையில இருக்கிற சில அடையாளங்கள், பேட்ச்ல இருக்கிற ஸ்டார்ஸ் இதெல்லாம் மாறி இருக்கு. என்ன பெரிய பெரிய குத்தமா? ம். பிளர் பண்ணி விட்டு போங்க. ம். அந்த காட்சிய கட் பண்ணி தூக்கி எறிங்க. என்ன பெரிய கெட்டு போகுது? ஆனா இது ஒரு பான் இண்டியா இஷ்யூ தான். தமிழ் படம் ஜனநாயகன் அப்படின்னு சுருக்க முடியாது. சென்சார் போர்டு இப்படிலாம் பண்ணாங்கிறது நாடு முழுக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ பிஜேபி அந்த சில்மிஷத்தை அவர்கள் செய்திருந்தால் ஒரு எல்லைக்கு மேல அதை நீட்டிக்க மாட்டாங்க. நிறுத்திக்குவாங்க. பிளஸ் நீதிமன்றமும் ஒரு எல்லை தாண்டி அதை அனுமதிக்க மாட்டாங்க. கட் பண்ண சொன்னீங்களா, அதை கட் பண்ணிட்டு சர்டிபிகேட்டை குடுன்னு தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் தள்ளி போட்டுட்டே இல்ல இருக்கு? இது இறுதி தீர்ப்பை தானே தள்ளி வச்சிருக்கிறாங்க. அது நம்ம நாட்டினுடைய சட்ட நடைமுறை இல்ல. எந்த நாளும் அந்த தீர்ப்பு வந்துடுச்சுன்னா, இதுக்கு மேல சென்சார் போர்டு அப்பீலுக்கெல்லாம் போவாங்கன்னு நான் நம்பல. ஏன்னா, அப்படி போனாங்கன்னா பிஜேபி தப்பா தங்கள் தலையிலே தாங்க மண்ண வாரி போட்டுக்கிற மாரி தான். ஏன்னா இது ஹாலிவுட்லயும், எல்லா வுட்லயும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். சராசரி ஜனங்க மத்தியில போய் சேருங்கிற அந்த அச்சம் பிஜேபிக்கு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ம். இங்கே சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து உடனே பெஞ்சுக்கு போனாங்க. இங்க இவங்க சொன்ன பிறகும் ஏன்னா உச்சநீதிமன்றத்தின் டைரக்ஷன் அடிப்படையில இந்த விசாரணை நடக்கிறதுனால இன்னொரு தடவை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அந்த படம் வரதான் போகுது. நல்லா திருப்பியும் சொல்றேன். நல்லா இருந்தா ஓட போகுது. இல்லாட்டி ஏதோ ஒண்ணு. அதுக்கு இதுக்கெல்லாம் எந்த சம்மந்தமும் இல்ல. அதுபோல சிபிஐ விசாரணையிலயும் பெரிய தாக்கமெல்லாம் இருக்க முடியாது. அவருக்கு அழுத்தம் குடுக்குறாங்க, எழுதி வாங்கிட்டாங்க. விஜயோட பேச்சு நடத்துறதுக்கும், அவருக்கு அழுத்தம் குடுக்குறதுக்கும், அவர மிரட்டுறதுக்கும் 1000 வழிகள் இருக்கு. இப்படி ஊரறிய இப்ப 19ஆம் தேதி கிளம்பி போறான்னா, 19ஆம் தேதி மதியானமெல்லாம் அங்கேருந்து பிஜேபில இருந்து ஒருத்தர் பேசினாரு. அப்படிலாம் நீங்கலாம் விவாதிக்கிறவங்கலாம் அது நீங்க நடக்காது. தானே சார் அப்படி சொல்றீங்க. ஆனா ஒருவேளை அந்த மாதிரி அழுத்தமோ பயமோ எதுவுமே இல்லைன்னா அவர் பாட்டுக்கு தேர்தல் பிரச்சார வேலைகளை தொடர்ந்துருக்கலாம்ல. ஆமா இப்ப பிரச்சாரம் போடணும் இப்ப என்ன இருக்கு? இடையில சார் அந்த அந்த படம் அந்த ரிலீஸ் ஒரு ஆகாத சின்ன அந்த பிரேக் 1 இருக்கு. மந்த் இல்ல சார் இது. இல்ல அதுதான் சொன்னேன். விஜய் தன்னை மாத்திக்க வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்குன்னு நான் 4, 5 தடவ சொல்லிட்டேன். ம். பேட்டிகள அவரும் பாப்பாரு தான். அவர் மேல இருக்க மரியாதைகள் தனி.
உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் கவனிக்கப்படும்னு நான் சொன்னேன். ம். ஸ்பெஷல் ஃப்ளைட்ல போறீங்களா? எந்த ஃப்ளைட்ல போறீங்க? யார கூட்டிட்டு போனீங்க? கையில என்ன வச்சிருந்தீங்க? எங்க தங்குனீங்க? எப்ப தாப்பா போட்டீங்க? எப்ப கதவ திறந்தீங்கன்னு எல்லாத்தையும் கவனிப்பாங்க. ஒரு நடிகனாக நீங்க இருந்து இத்தனை செய்யறபோது ரசிச்சு விவாதிக்கிற ஜனங்க, இப்ப அத வேற மாதிரி எடை போடுறதுக்கு பயன்படுத்துவாங்கங்கிற அந்த புரிதல் முதல்ல விஜய்க்கு வரணும். சரிதானே? அது வராத வரைக்கும் நாம என்னதான் பேசினாலும் அது பிரயோஜனம் இல்ல. தாவேக்காவுக்கும் பிரயோஜனம் இல்ல, விஜய்க்கும் பிரயோஜனம் இல்ல, நமக்கும் வேற வேலை இல்ல. செல்வப்பிரந்தைங்க வந்து வெளிய வந்து சொல்லிட்டாரு, எங்க தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும் அப்படின்லாம் சொன்னாலும், ஏற்கனவே இருந்த கூட்டணிக்கு புதுசா என்ன சார் முடிவெடுக்க வேண்டியது இருக்கு? அத இல்ல அதிக இடங்கள் கேட்கறாங்க. அமைச்சரவையில இடம் வேணும்னு இந்த தடவ கொஞ்சம் உரக்க அழுத்தமா குரல் சரி. கொடுக்குறாங்க. நான் இப்ப இந்த கேள்விய கேட்கிறேன். அவங்களுக்கு ஒரு கட்சியா, ஒரு தேசிய கட்சியா அதுக்கான உரிமை இருக்கலாம். அது எந்த தவறும் கிடையாது. அப்படி கேட்கிற அளவுக்கு இந்த 5 ஆண்டுகள்ல காங்கிரஸ் வந்து மக்கள் இடத்துல என்ன பிரதானமான பணிகள இத நம்ம செஞ்சாங்க? கேட்கறதுக்கு பதிலா ஸ்டாலின் அத உள் அறையில கேட்பார். துரைமுருகன் நக்கலா கேட்பார்ன்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வேற யாராவது விட்டு கேட்க விடுவாங்க. பதில் சொல்ல வேண்டிய இடத்துல காங்கிரஸ் இருக்கு. மக்களும் பார்த்துட்டு இருக்காங்கல்ல சார். கண்டிப்பா பார்க்குறாங்க. ம். அதனால எனக்கு 50 குடு, 60 குடுன்னு கேட்கறது பெருசு இல்ல. அத வாங்கி பாதிய தார வார்க்க போறீங்களான்னு தான் நிஜமாவே சீரியஸா திமுகல வந்து கேட்பாங்க. தகுதியான நபர்கள நிக்க வச்சு வாங்குற சீட்ல 90% 95% ஜெயிக்க பாருங்க. சும்மா பேருக்கு 63 வாங்கி சிபிஐ வச்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மிரட்டி, செகண்ட் ஃப்ளோர்ல பேச்சுவார்த்தை நடத்தி 63, 64 இடங்கள் வாங்கி 5 இடம் ஜெயிச்சாங்க. புரோஜனம் இல்லையா? தகுதியான நபர்களை கூட குடுங்கன்னு கேட்கலாம் நீங்க. 25 குடுத்தீங்க, 30 குடுங்க, 15 குடுங்கன்னு தாராளமா கேட்கலாம். அமைச்சரவையில இடம் குடுங்கன்னு கேட்கலாம். அது எப்படி ஸ்டாலின் சமாளிக்கிறார்ன்னு பார்க்கணும். கடந்த 2, 3 தேர்தல்ல சமாளிச்சார். இப்ப நிஜமாவே சவால் காத்திருக்கு. ஏன்னா நீங்க வேற வழி இல்ல, இங்க தான் நிப்பாங்கன்னு அமைதியா இருக்கிற சூழல் இன்னைக்கு இல்ல ஸ்டாலினோ, எடப்பாடியோ கூட. நீங்க தர்றீங்களா? இல்ல நாங்க அங்க தாவேக்கா போராட்டம் விஜய் போயிடுவாங்க. இன்னும் ஒரு ம். ஒரு ஆப்ஷன் இருக்கிற போது, அந்த அழுத்தம் கொஞ்சம் கூடுது. எப்படி செட்டில் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே. விஜய் வந்து காங்கிரஸோட இணையறதுல ஏன்னா அவருக்கு வேற ஆப்ஷனும் இல்ல கிடையாது. வேற அதனால தான் இவ்வளவு கூட்டணியோட மெனக்கெடுறாரு. காங்கிரஸ் எப்படியாவது நம்ம பக்கம் இழுத்துறணும்னு தானே ஆதவ அர்ஜுனா விஜயினுடைய சம்மதம் இல்லாம டெல்லி எல்லாம் போயிருக்க மாட்டார். சில ம். முயற்சிகள செய்ய மாட்டார். அந்த கட்சி வந்துச்சுன்னா, ஏதாவது இந்த மாரி பொலிட்டிக்கல் இது உள்ள ஒரு கட்சி வந்தா நமக்கு ஒரு ஃபேஸ் கிடைச்சிரும்னு பொலிட்டிக்கல் ஃபேஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறார். துரதிர்ஷ்டவசமா அது இன்னும் அமையல அவருக்கு. அதுக்கு விஜயே அதுக்கு இன்னும் இடம் அவரும் கொடுக்கல. அதுக்கு விஜயே இன்னும் இடம் கொடுக்கல. நீங்க என்ன பண்றீங்க இப்போ வைத்திலிங்கம் 2 நாள் 1 வாரம் முன்னாடி எல்லாம் என்ன தகவல்னா, அவரு விஜய் கூடயே போய் சேர்றதுக்கும் செங்கோட்டையன் மூலமா இதெல்லாம் நடந்தது. அங்க நடக்கிற சில காட்சிகள் பயந்திருப்பாங்க. என்ன இப்படி இருக்கிறாரு? அப்படின்ற விமர்சனம் தான் அரசியல் வட்டாரத்துல உலா வருதே தவிர, நல்லா வந்துகிட்டு இருக்குப்பா, போயிரலாம்ப்பா. ஆதரவு தளம் தான் அவங்கள ஈர்க்குது. விஜயினுடைய செயல்பாடுகள் அவங்கள பின்னோக்கி இழுக்குது. ம். இதையும் விஜய் புரிஞ்சுக்கணும். ஓகே. திரு செங்கோட்டையன் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. தொடர்ந்து செங்கோட்டையன் வந்து தாவேக்கால வந்து ஒரு கீழே தள்ளப்படுகிறாரோ, இல்லன்னா சரியாக கையாளப்படலையோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்தி ஊடகங்கள் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் ஒரு ட்வீட் போடுறாரு. நான் அம்மா வழி வந்தவன், என்னை பாதுகாத்தவர் விஜய். அவர் முதலமைச்சர் ஆவதற்காகன்னு சொல்லி ஒரு 80 வயது மனிதர் வந்து விஜயை வந்து கொண்டாடி அவர் முதல்வர் ஆவார் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு. அப்படியெல்லாம் போடுற அளவுக்கு அங்க என்ன வேலை நடந்துருச்சு? என்ன நம்பிக்கையில செங்கோட்டையன் வந்து இத பேசிக்கிட்டே இல்ல இருக்காரு? ஏதோ நம்பிக்கை வச்சு கட்சியில சேர்ந்துட்டார்ல. ம், சேர்ந்த பிறகு அந்த கட்சியினுடைய புகழ் பாடணும் அந்த கட்சி தலைவர பேசிதான் ஆகணும். அது ம். அவருக்கு தலையில் எழுதப்பட்டதா? இல்ல காலம் அப்படி வழிநடத்தி செல்லுதான்னு நாகரீகமா சொல்றதான்னு தெரியல. வேற வழி இல்ல. இப்போ பிடிக்குதோ பிடிக்கல வைத்திலிங்கம் திமுகவுக்கு போயிட்டாரு. கலைஞர் வாழ்க, ஸ்டாலின் வாழ்க சொல்லி தானே ஆகணும். சொல்லணும்னு மனச தயார்படுத்தி தான் நீங்க அறிவாலயத்துல காலடி எடுத்து வைக்கிறீங்க. 2 முறையும் நம்மள அமைச்சராக்குனது அம்மா தான்னு நெனச்சிருந்தாருன்னா, அந்த எண்ணத்துக்கு அவர் போயிருக்க முடியாதுல்ல. ஒருவேள அம்மா அதையெல்லாம் தாண்டி இருந்திருந்தா அவருக்கு சில காயங்கள் ஏதோ ஒண்ணு இருக்கும் தானே அங்கே போறார். அப்படி போயிட்ட பிறகு இனிமேல் அதுதான் வாழ்க்கைன்னு ஆன பிறகு அத பேசி தானே ஆகணும். எங்கள் அம்மா அப்படின்னு பேச முடியுமா வைத்திலிங்கம்? உள்ள இருக்கும். வெளிய சொல்ல முடியாது. செங்கோட்டையனுக்கு உள்ளூர 1000 விஷயங்கள் இருந்தாலும், இப்ப இருக்கிற இடத்த தக்க வைக்கிறது, இல்ல சில வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது, அப்படிங்கிறது கூட இந்த ட்வீட்டுக்கு ஒரு அவசியமா இருந்திருக்கலாம். ஏன்னா வெளியில அவரு அ வெளியில போறாரு, போணும் தப்போன்னு நெனைக்கிறாரு, கனவுல என்னென்னமோ வருது அப்படிலாம் பல வதந்திகள் வரப்போது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக பேசியிருப்பார். கொஞ்சம் அதிகமான வார்த்தைகள் இருக்குன்னு நெனைக்கிறேன் அந்த ட்வீட்ல. விஜயோட அரசியல் எதிர்காலம் இந்த 2 மாதங்கள்ல அவர் நினைக்கிற ஈல்ட் எல்லாம் எடுக்க முடியுமா? அவர் நினைக்கிற ஒரு 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 குறிப்பிட்ட ஓட்டு வாங்கி ஒரு இடத்துக்கு நகரத்துக்கான சூழல் இருக்கா உங்க இத்தனை பார்வையில? விமர்சனங்கள், பலவீனங்களுக்கு பிறகும், ம். தன்னெழுச்சியாக அவரை ஆதரிக்கிற இளைஞர்கள் லட்சக்கணக்குல இருக்கிறதுனால, இரட்டை இலக்க வாக்கு சதவீதம் அவர் எளிதில பெற்றுவார்ன்னு நான் நம்புறேன். அதாவது கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கிடுவார். 8.5% 9% மினிமம் தேவை. அத வாங்கிடுவார். ஆட்சிய பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப குறைவு. மற்றபடி நடக்கவே நடக்காதுன்னு சொல்லக்கூடாது. கொஞ்சம் எதார்த்தத்த பேசுவோம். ஜனநாயக நாடு யாருக்கும் அந்த உரிமை இருக்கு. ஏன் சீமான் ஆகக்கூடாதா? ம். அப்படின்னு கூட நம்ம கேட்கலாம். எதார்த்தத்த பேசுனா விஜய்க்கு இந்த தேர்தலில் அதற்கான வாய்ப்பு குறைவு. நன்றி சார். நன்றி.